Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. இன்னைக்கு அன்சூப்பர்வைசர் லேர்னிங்ல few more algorithms learn பண்ண போறோம். அதுல அப்ரியாரி அல்காரிதம் அண்ட் பிசிஏ அல்காரிதம். ஆக்சுவலா பிசிஏன்றது மெஷின் லேர்னிங் அல்காரிதம் கிடையாது. இட் இஸ் a one type of technique used to reduce the dimensions in your problems. உங்களோட டேட்டா செட்ல ஃபீச்சர்ஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேணுமன்ற ஃபீச்சர்ஸ் மட்டுமே கொண்டு வந்துட்டு நம்மளோட மாடலுக்கு ட்ரெயின் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது பண்றதுக்காக யூஸ் ஆகிற ஒன் ஆஃப் த டெக்னிக் டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் டெக்னிக் தான் பிசிஏ. ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்துட்டு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம், ஹைரார்ச்சிக்கல் கிளஸ்டரிங் அல்காரிதம் பத்தி பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த 2 அல்காரிதம்ஸ் பத்தி பேச போறோம். A priori algorithm and PCA. PCA is nothing but principal component analysis algorithm. இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட டேட்டா செட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். திஸ் டெக்னிக் வாட் we can say here is dimensionality reduction technique ன்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்ரியாரி அல்காரிதம் பத்தி பேச போறோம். இந்த அப்ரியாரி அல்காரிதம் இஸ் a type of association rule learning. அந்த ரூல் பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லேட்டர் ஆன் இந்த அப்ரியாரி அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா செட் மேல எப்படி யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறான்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு தியரி பார்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் we will start implementing association rule. ஸோ இங்க பாத்தீங்கன்னா association rule learning is a type of unsupervised learning technique that checks for the dependency of one data item on another data item and maps accordingly so that it can be more profitable. So இந்த லைனுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னதுன்னா, இது வந்துட்டு ஒரு unsupervised learning or one type of technique ma. So what it is telling here is a dependency, the relationship between the two features present in the data set. For example, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட் போயிருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்க ஒரு பிரெட் பாக்கெட் பிக் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த பிரெட் பாக்கெட் பிக் பண்ணிட்டு வாட் இஸ் த மெயின் திங் மீன்ஸ் இந்த பிரெட் பாக்கெட் பிக் பண்றதுனால நம்ம அது ஒன்னு ஐட்டம் எடுத்துட்டே வந்துடுறீங்களா இல்ல. ஸோ தெர் இஸ் a chances of picking a one more item which is relevant to that bread item. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பிரெட் பீஸ் எடுத்துட்டு நம்ம சும்மா வரமாட்டோம். அந்த பிரெட்டுக்கு தேவையான பொருள்கள் நம்ம ட்ரை பண்றோம். மீன்ஸ் லைக் ஜாம் வேணும்னு நினைக்கிறோம், மில்க் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நம்மளுக்கு தேவை இல்லை. ஆனா உடனே நம்மளுக்கு அங்க ரேக்ல டிஸ்பிளே ஆயிருக்கும். பிரெட் இருக்குன்னா உடனே அது பக்கத்திலேயே ஜாம் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. ஜாம் பக்கத்துல மைட் பி தேல் பி சீஸ், பட்டர், அந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கும். எக்ஸ், அது எல்லாமே நம்மளுக்கு வேணுமன்ற ப்ராடக்ட் மட்டுமே எடுத்துக்கிட்டு வர மாட்டோம். வாட் we will do? ஸோ நம்ம வந்துட்டு there is a chances of picking some other item which having a relationship with the taken item. நம்ம என்ன எடுத்திருக்கிறோமோ அந்த ஐட்டம்க்கு ரிலேஷன் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம பிக் பண்ணிக்கிறோம். So that is what the association rule here. So இந்த association ruleன்றது மோஸ்ட்லி எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம்னா, மார்க்கெட் பாஸ்கெட் அனாலிசிஸ், வெப் யூசேஜ் மைனிங், கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன், திஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல ரொம்ப நம்ம இந்த அசோசியேஷன் ரூல் லேர்னிங்ன்றது யூஸ் பண்றோம். See here, it tries to find some interesting relationships. Relationships means what? Relations. இப்ப பிரெட்டுக்கு பட்டருக்கு, பிரெட்டுக்கு ஜாம்க்கு என்ன ரிலேஷன் இருக்கு? ஸோ பிரெட் இருக்குன்னா அதோட ஜாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். பிரெட் இருந்துச்சுன்னா பிரெட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம். மில்க், மில்க்னா பிரெட்ல மில்க்ல டிப் பண்ணிக்கிட்டு சாப்பிடலாம். மீன்ஸ் திஸ் இஸ் வாட் த ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த அசோசியேஷன் ரூல் லேர்னிங்ன்றதை யூஸ் பண்ண போறோம். See, or associations among the variables of data set. அதுவே தான். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்ஸ்ல ஒரு ஃபீச்சருக்கு இன்னொரு ஃபீச்சருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் இந்த டெக்னிக்கோட மெயின் அஜெண்டா. ஓகேவா? It is based on different rules to discover the interesting relationship between the variables in the data set. The association rule learning is one of the very important concepts of machine learning, and it is employed in market basket analysis, web usage mining, continuous production, etc.
Here, market basket analysis is a technique used by the various big retailers to discover the associations between the items. Associations is nothing but the relations or nothing but the connections or nothing but the mapping. இப்ப சேம் திங் நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிருக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது நமக்கு மெயினா நம்மளுக்கு தால் தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் அ தால், தோர் தால் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்டர் ஆன உடனே தோர் தால் வச்சிருப்பாங்களா, அங்க எங்கோ தொலைவே வச்சிருப்பாங்களா, எங்கோ சம்வேர் எல்ஸ் இட் வில் பி. நம்ம என்ன பண்றோம், அந்த தோர் தால் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லா ஐட்டம்ஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும், சாக்லேட்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா மில்க் ப்ராடக்ட், டைரி ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஆயில்ஸ் வச்சு மீன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்றது டிஸ்பிளே பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டே போறாங்க. சோ இங்க நம்ம அந்த தேர்ட் தால் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு வேணுமோ வேணாவோ, ஆனா அவர் மைண்ட் வில் சே டு பிக் தோஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா, நமக்கு அதுவே சொல்லிடும் இது வேணும்ன்ற மாதிரி. சோ இப்ப நம்ம பட்டர்ன்னு சொல்லியிருக்கோம், நமக்கு பட்டர் தான் வேணும் ஃபர்ஸ்ட். அந்த பட்டர் மட்டும் எடுத்துட்டு வந்துருமா, இல்ல அது பக்கத்துல சீஸ் இருக்கும், சீஸ் கூட எடுத்துக்கணும்ன்ற மாதிரி தெரியுது. மீன்ஸ் you are just making a relationship between the products what you have picked there. So இது எல்லாமே அசோசியேஷன் ரூல் லேர்னிங் மூலமாவே நம்ம யூஸ் பண்ண போறது. சோ இதுல மெயினா மார்க்கெட் பாஸ்கெட் அனாலிசிஸ்ல ரொம்ப யூஸ் பண்ற டெக்னிக் இதுவே தான். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். எக்ஸாம்பிள் ஆஃப் சூப்பர் மார்க்கெட். as in a supermarket all products that are purchased together or put together. நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோமோ ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல போடுறோம், தட் இஸ் கால்ட் பாஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் a customer buys a bread, he most likely can also buy butter, eggs or milk. That is what true, correct? So these products are stored within a shelf or mostly nearby. So இதுதான் நம்மளுக்கு மைண்ட் வந்து இதுதான் ஆக போகுது. So this kind of technique we will call it as analysis. What analysis? Association rule learning technique. Okay. So in the association rule learning அன்றது 3 categories are divide பண்ணிருக்கோம். One is a priori algorithm, second is ECLAT algorithm, and third one is FP growth algorithm. So நம்ம இதுல focus பண்ண போற algorithm வந்துட்டு a priori algorithm. So அந்த algorithm learn பண்றதுக்கு முன்னாடி association rule learning working procedure பார்க்க போறோம். So association rule learning works on the concept of if and else statement. எதர் இது இல்லைன்னா அதுன்ற மாதிரி இருந்தா இஃப் கண்டிஷன்ல இருக்கிறது இருக்கும், இல்லைன்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது இருக்கும். சோ அந்த மாதிரி கான்செப்ட் மேலதான் இந்த அசோசியேஷன் ரூல்ன்றது ஒர்க் ஆக போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா இஃப் எலிமெண்ட் இஸ் கால்ட் ஆன்டிசிடென்ட். சோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஐட்டம் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா ஆன்டிசிடென்ட் கூப்பிடுறோம். இந்த ரைட் சைட்ல இருக்கிற ஐட்டம் வந்துட்டு கான்சீக்வென்ட் கூப்பிடுறோம். மீன்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் we'll call it like antecedent, else block la irukra statement consequent and solrom. These types of relationships where we can find out some associations or relation between two items is known as a single cardinality. ஒரே ஐட்டம் பேஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்களா, that kind of technique we will call it as, that kind of relation we will call it as single cardinality and சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏன்றது பிரெட் ஆச்சுன்னா இந்த பிரெட் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், what is the value what is the item you will pick? I can pick like egg. So இந்த two items நடுவுல ரிலேஷன்ஷிப் நம்ம என்னன்னு சொல்றோம்னா single cardinality and சொல்றோம். ஓகேவா? சோ அதே விதமா it is all about creating the rules, and if the number of items increases then cardinality also increases accordingly. இங்க two items நடுவுல ரிலேஷன்ஷிப் சொல்றது single cardinality and சொல்றோம். as the items increases cardinality அன்றது கூட increase ஆகும். okay, like 2 features cardinality, 3 features cardinality அந்த மாதிரி and சொல்றோம். so to measure the associations between thousands of data items there are several metrics. நம்ம வந்துட்டு data means items நடுவுல relationship find out பண்ணனும்ன்றதுக்காக there will be different types of measurements like metrics that is called support, confidence and lift. support யூஸ் பண்ணி நம்ம எப்படி calculate பண்றோம்ன்றது சொல்ல போறேன். support is the frequency of a, that means item, first item, or how frequently an item appears in the data set. so support ன்றது என்னதுன்னா எத்தனை வாட்டி data setல அது இருக்குமோ ன்றதுதான் support. it is defined as the fraction of the transaction that contains the item set x. that is what frequency means. ஒரு பர்டிகுலர் ஐட்டமோட மீன்ஸ் நீங்க எந்த ஐட்டமோட சப்போர்ட் கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ
count on the item or count divided by total number of transactions in it. If there are X data sets, then for transactions T, it is written as, this is the formula. Support of X is equal to frequency of X divided by T. Okay. So, number idu calculate panna explain pandra. First, நம்ம இந்த theory part finish பண்ணிடுறோம். Next, confidence anna என்னதுன்னா 2, both occurrences and சொல்லலாம். Confidence indicates how often the rule has been found to be true, or how often the item X and Y occur together. Means இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஐட்டம் எடுத்துக்கினா இந்த ஐட்டம் கம்பல்சரி எடுக்கிறோம் அந்த ரெண்டுமே occurrences of both items divided by frequency of the first item and it, when the occurrence of X is already given. So confidence என்றது occurrences of both items divided by the first item frequency and it. It is the ratio of transaction that contains X and Y to the number of records that contain X. This is the formula for finding the confidence. Next metric என்னதுன்னா lift. Lift is the strength of any rule which can be defined as below formula. Support of X comma Y, both items divided by first item support and second item support. So it is a ratio of observed support measure and expected support. Means நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டமோட சப்போர்ட் அட் த சேம் டைம் அந்த ஐட்டமுக்கு டிரைவ் ஆயிருக்கிற மீன்ஸ் ப்ரிடிக்ட் ஆயிருக்கிற ஐட்டமோட சப்போர்ட் கூட divided by independent of each other, or if X and Y are independent of each other, it has 3 possible values. எப்ப நம்மளோட லிஃப்ட் வேல்யூ 1 and வந்துருமோ நம்ம அப்ப என்னன்னு சொல்றோம்னா the probability occurrence of antecedent and the consequent is independent of each other. That means there is no relationship between them. Okay, independent means அந்த ரெண்டுத்துக்குமே எந்த சம்பந்தம் இல்லன்னு 1 வந்துச்சுன்னா, if the lift value is greater than 1, it determines the degree to which the 2 item sets are dependent to each other. So ரெண்டுமே dependent and சொல்றதுக்கு chances இருக்கு. It determines the degree. It will take the degree. So degree based item மேல depend ஆயிருக்கிறது என்று சொல்லலாம். If lift is less than 1 ஆச்சுன்னா, it tells us that one item is a substitute. Means அந்த item அன்றது அந்த ஐட்டம்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. Substitute means which is coming from that item அன்னுட்டு சொல்லலாம். Which means one item has a negative effect on, means as if you pick this item, you will not pick that another item. அன்ற மாதிரி negative impact they are saying. Okay, so this is what about lift. Next, what are the types of association rule learning? I already said that a priori algorithm, a priori algorithm, next என்ன சொல்லிருக்கிறோம், ECLAT algorithm, FP growth algorithm. So நம்ம focus பண்ண போறது ஒரே ஒரு algorithm தான், a priori algorithm. This algorithm uses a frequent data sets to generate association rules. It is designed to work on databases that contain the transactions. The transactions இருக்கிற database மேல தான் இந்த a priori algorithm அன்றது work ஆகும். This algorithm uses a breadth first search algorithm and hash tree to calculate the item set efficiently. Hash tree is nothing but the mapping. Okay, so breadth first search is nothing but it going to follow the tree format. Okay, or graph mari follow agum. So breadth first search, it is going to follow something like a queue, or I think say it will follow like a queue mari da follow pannika pogudhu. It is mainly used for market basket analysis and helps to understand the products that can be bought together. It can also be used in the healthcare field to find drug reactions for the patients. In the patient in the mari injection pota means drugs kudta means like tablets kudta சீக்கிரமா react ஆகுறாங்க. So that is what இந்த for example இப்போ ரொம்ப severe means ஒரு என்ன சொல்றாங்க சீரியஸ் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுத்தா சீக்கிரமா ரிகவர் ஆகுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, first they will try to give few medicines to cure. இந்த மெடிசனுக்கு அவங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்காங்களா இல்லையா. So you are just finding the relationship between them. So இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றது எந்த மாதிரி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணியானா இந்த அசோசியேஷன் ரூல் லேர்னிங்ல the first algorithm is a priori algorithm. ஓகேவா. So இதோட எக்ஸ்பிளனேஷன் டீடைல்னா நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேமா. இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்ன சொன்னேனோ எவ்ரிவன்? எஸ் மேம், புரியுது. We are just learning an algorithm called a priori algorithm. So a priori algorithm க்கு நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். So அந்த டேட்டா செட்ல அதுல டிரான்சாக்ஷன் ஐடி வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஐடி, அதுக்கு அப்புறமா ஐட்டம்ஸ் வா.
ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல நம்மளுக்கு என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னா பிரெட், பட்டர் அண்ட் மில்க். செகண்ட் டிரான்சாக்ஷன்ல நம்மளுக்கு பிரெட் இருக்கு, பட்டர் இருக்கு. தேர்ட் டிரான்சாக்ஷன்ல பீர், குக்கீஸ், then diapers. Then fourth transaction le milk, diapers, bread, then butter. So fifth transaction le nambalukku beer and diapers. So fifth transaction le enna irukuma? So fifth transaction le beer, diapers andradhu irukku. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா செட் மேல நம்ம அப்ரியாரி அல்காரிதம்ன்றது அப்ளை பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் அவர் டேட்டா செட். ஸோ வாட் ஐ எம் சேயிங், for the given data set apply a priori algorithm to discover strong association, that means relationship between the items. So first நான் இந்த டேட்டா செட்டுக்கு மினிமம் சப்போர்ட் என்றது it is a threshold value ன்னு சொல்றேமா 40%. so இந்த மினிமம் சப்போர்ட்ன்றது என்னதுன்னா ஒரு threshold value means நம்மளுக்கு சப்போர்ட் மீன்ஸ் அந்த டூ ஐட்டம்ஸ்க்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் பண்றது 40% இருந்துச்சுன்றப்போ நம்ம அந்த ஐட்டம்ன்றது ரிமூவ் பண்ணிடுறோம். சோ அந்த மாதிரி எல்லாமே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு எந்த ஐட்டம் எடுத்துக்கனா நம்மளுக்கு மோர் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது நம்ம எடுத்துட்டு இது பண்றோம். சோ என்னோட டேட்டா செட்டுக்கு மினிமம் சப்போர்ட்ன்றது 40%, மினிமம் கான்ஃபிடன்ஸ்ன்றது 70% அன்னிட்டு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அஸ்யூம் லெட். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா you need to generate association rules from the frequent item sets, calculate the confidence of each rule and identify all the strong association rules. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம் செட் பேஸ் பண்ணிக்கிட்டு frequent items அன்றது ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு ஒரு ஐட்டமே எடுத்துக்கிறீங்க. மீன்ஸ் பிரெட்ன்றது இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல எத்தனை வாட்டி இருக்கு, பட்டர்ன்றது எத்தனை வாட்டி இருக்கு, மில்க்ன்றது எத்தனை வாட்டி இருக்கு இந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸ்ல, குக்கீஸ்ன்றது எத்தனை வாட்டி இருக்கு, டைப்பர்ஸ்ன்றது எத்தனை வாட்டி இருக்கு. மீன்ஸ் சிங்கிள் ஐட்டம் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் கார்டினாலிட்டி சொல்லிருக்கோம் இல்லையா, finding the relationship between the two items. so அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஐட்டமோட ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றோம். அதுக்கப்புறமா இந்த மினிமம் சப்போர்ட் வேல்யூ பேஸ் பண்ணிக்கிட்டு ஃபீச்சர்ன்றது ஐட்டம்ன்றது ரெடியூஸ் பண்ணிடுறோம். சோ பாருங்களேன், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் செட் மீன்ஸ் ஒரு ஐட்டமே எடுத்துட்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஐட்டம் செட் அதோட சப்போர்ட் கவுண்ட்ன்றது போட போறோமா. சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிரெட் இருக்கு, அதுக்கப்புறமா பட்டர் இருக்கு, அதுக்கப்புறமா மில்க், அதுக்கப்புறமா பீர், அதுக்கப்புறமா குக்கீஸ், அதுக்கப்புறமா டைப்பர்ஸ் இருக்கு. சோ பிரெட் இந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ல எத்தனை பிரெட்ஸ் இருக்குமா ஜஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. how many bread items இருக்கு, பிரெட் இருக்கு 1 2 3. சோ 3. பட்டர் எத்தனை வாட்டி இருக்கு 1 2 3. மில்க் எத்தனை வாட்டி இருக்கு 1 2. பீர் எத்தனை வாட்டி இருக்கு 1 2. குக்கீஸ் எத்தனை வாட்டி இருக்கு only one time. டைப்பர்ஸ் 2 times 3 times 3 இருக்கு. இப்போ நம்ம இந்த மினிமம் சப்போர்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு threshold வேல்யூ செலக்ட் பண்ணிக்கணும், threshold வேல்யூ செட் பண்ணிடணும். இந்த வேல்யூ கண்ணா கம்மி இருந்துச்சுன்னா அந்த ஐட்டம்ன்றது நம்மளோட டிரான்சாக்ஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். சோ எப்படி நீங்க threshold வேல்யூ கால்குலேட் பண்றீங்கன்னா minimum support count is equal to minimum support into item count. items ஓட countன்றது எழுத போறீங்க. so minimum support எவ்வளவுமா 40% into item count. எத்தனை items இருக்குங்க, item set count எவ்வளவு இருக்கு 1 set, second set, third set, fourth set, fifth set, 5 sets இருக்கு. so 5. so 40 into 100 into 5. so 0 0 1 0 2 0 2. so நம்மளோட threshold value அன்றது எவ்வளவுமா 2. நம்மளுக்கு 2 கண்ணா கம்மி இருந்துச்சுன்ற
ஐட்டம்ன்றது ரிமூவ் பண்ணிடுறோம். சோ அதுல நம்மளுக்கு இருக்கிறது என்னது குக்கீஸ். சோ இந்த ஐட்டம்ன்றது நம்ம ஐட்டம் செட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அது ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்றோம், ரிமைனிங் இருக்கிறது ஆட் பண்ணிக்க போறோம். சோ எப்படி ஆட் பண்றீங்க, சோ அப்படியே கூட நீங்க வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். சோ இது ஆன உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், யூ ஆர் கோயிங் டு டேக் 2 items. இப்ப 1 1 எடுத்துக்கிட்டு அதோட சப்போர்ட் கவுண்ட் கால்குலேட் பண்ணீங்க. Now we are going to take 2 items. இப்ப 2 items எடுத்துக்க போறோம். மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் 2. பிரெட் பட்டர், பிரெட் மில்க், ஓகேவா, பிரெட் பீர், அந்த மாதிரி பிரெட் டைப்பர்ஸ். நம்ம இந்த ஐட்டம் வந்து ஒமிட் பண்ணிட்டோம். அதே விதமா பட்டர் மில்க், பட்டர் பீர், பட்டர் டைப்பர்ஸ். அதுக்கப்புறமா மில்க் பீர், மில்க் டைப்பர்ஸ். அதே விதமா பீர் அண்ட் டைப்பர்ஸ். So 2 ஐட்டம்ஸ்க்கு சப்போர்ட் கவுண்ட்ன்றது கால்குலேட் பண்றீங்க. So 2 item set frequency கால்குலேட் பண்றீங்க. So அதோட சப்போர்ட் கவுண்ட் இப்போ கால்குலேட் பண்றோம். So அந்த 2 காம்பினேஷன்ஸ் எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ்ல இருக்குன்றத கால்குலேட் பண்ணணும். So ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 2 ஐட்டம்ஸ் இப்ப என்ன சொல்லுங்க அது அப்படியே எழுதிக்கோங்க. So bread butter. நெக்ஸ்ட் பிரெட் பட்டர் இருக்கிற காம்பினேஷன் 1 2 3. சோ சப்போர்ட் கவுண்ட் இஸ் 3. அதே விதமா நெக்ஸ்ட் சப்போர்ட் என்னது, நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி பிரெட் அண்ட் மில்க். நெக்ஸ்ட் காம்பினேஷன் வந்துட்டு பிரெட் மில்க். சோ பிரெட் மில்க் 1 காம்பினேஷன், பிரெட் மில்க் 2 காம்பினேஷன்ஸ் இருக்கு. சோ 2. சோ அதே விதமா நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, நெக்ஸ்ட் அதே விதமா பிரெட் பீர். கரெக்டா? சோ பிரெட் பட்டர் ஆச்சு, பிரெட் மில்க் ஆச்சு, பிரெட் பீர். சோ பிரெட் பீர் இங்க இல்ல, பிரெட் பீர் இங்க இல்ல, பிரெட் பீர் காம்பினேஷன் இல்ல, சப்போர்ட் கவுண்ட் இஸ் 0. அதே விதமா பிரெட் டைப்பர்ஸ்மா. சோ பிரெட் டைப்பர்ஸ். சோ இதோட கவுண்ட் எவ்வளவு, சப்போர்ட் கவுண்ட் பிரெட் டைப்பர்ஸ் இங்க இருக்கு, ஒரு பிரெட் டைப்பர்ஸ் இங்க ஒன்னு தான் இருக்கு. சோ சப்போர்ட் கவுண்ட் இஸ் 1. நெக்ஸ்ட் பிரெட் மில்க் எடுத்துக்கோங்க. பிரெட் மில்க் எடுத்துக்கிறீங்களா? சோ பிரெட் மில்க் காம்பினேஷன் 1 1 2, only 2 தான். அதுக்கப்புறமா சாரி இங்க பட்டர் மில்க் இல்லையம்மா, பட்டர் மில்க், சாரி இங்க பட்டர் மில்க்மா. பட்டர் மில்க் 1, பட்டர் மில்க் 2. நெக்ஸ்ட் பட்டர் பீர்மா. நெக்ஸ்ட் காம்பினேஷன் என்னது, பட்டர் அண்ட் பீர். சோ இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணிக்கினே போகிறீங்கம்மா, பட்டர் அண்ட் பீர். சோ பட்டர் அண்ட் பீர் வந்துட்டு பட்டர் இங்க பீர் கிடையாது, இங்க கிடையாது, பட்டர் அண்ட் பீர் இங்க கூட கிடையாது. சோ இங்க கூட இல்ல. சோ திஸ் சப்போர்ட் கவுண்ட் இஸ் 0. சோ அதே விதமா நெக்ஸ்ட் காம்பினேஷன் இங்க எழுதிக்கிறேன், சைட்ல எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டர் அண்ட் டைப்பர்ஸ், இது ஒரு காம்பினேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா மில்க் பீர் ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறமா மில்க் டைப்பர்ஸ்ன்றது ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறமா பீர் அண்ட் குக்கீஸ், டைப்பர்ஸ். சோ இது வந்து காம்பினேஷன். இங்க நான் எப்படி சொல்லிருக்கேன் அதே மாதிரி தான் இங்க எழுதிருக்கேன். சோ பட்டர் டைப்பர்ஸ் எங்க இருக்கீங்க பாருங்க, பட்டர் டைப்பர்ஸ் இங்க ஒரு காம்பினேஷன் தான் இருக்கு. சோ கவுண்ட் இஸ் 1. மில்க் பீர், சோ இதுல மில்க் மட்டும் இருக்கு, இதுல கிடையாது, இது வந்துட்டு 0. சோ மில்க் டைப்பர்ஸ் எவ்வளவு இருக்குமா, மில்க் டைப்பர்ஸ் ஒரு காம்பினேஷன். பீர் டைப்பர்ஸ், பீர் அதுக்கப்புறமா டைப்பர்ஸ், இது கூட பீர் டைப்பர்ஸ் இங்க ஒன்னு இருக்கு, பீர் டைப்பர்ஸ் இங்க இருக்கு, 2 காம்பினேஷன்ஸ். சோ இப்ப நம்மளோட த்ரெஷோல்ட் வேல்யூ எவ்வளவு 2. அதுக்கான கம்மி இருக்கிறது எல்லாமே நம்ம இப்ப என்ன பண்ணிடுறோம், அந்த செட்ன்றது ரிமூவ் பண்ணிடுறோம். சோ அப்போ இந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணிடுறோம், இந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணிடுறோம், இந்த ஐட்டமும் ரிமூவ் பண்ணலாம், இந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணலாம், இந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணலாம், இந்த ஐட்டம் ரிமூவ் பண்ணலாம். சோ நம்மளோட ஃபைனல் செட் எப்படி இருக்குது, என்ன இருக்கும் காம்பினேஷன்ஸ், பிரெட் பட்டர் 3, அதுக்கப்புறமா பிரெட் மில்க் 2, அதுக்கப்புறமா பட்டர் மில்க் 2, அதுக்கப்புறமா பீர் டைப்பர்ஸ் இஸ் 2. சோ ஃபைனலா 2 frequent subset item setல வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் கவுண்ட் இவ்வளவுதான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 1 ஐட்டம் செட் frequent ஐட்டம் செட் சப் பண்ணிட்டோம், 2 frequent ஐட்டம் செட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்னது,
3 item subset தான் create பண்ண போறோம். Next thing what we need to do, 3 item set தான் create பண்றோம் support count base பண்ணிக்கிட்டு. So இப்போ இதுல நீங்க 3 combination first இது செக் பண்ணிக்கிட்டே வரணும். So இதுல இந்த பிரெட் பட்டர் பிரெட் மில்க், so இதுல ரெண்டு காமன் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஐட்டம் செட் எடுத்துக்கலாம். பிரெட் பட்டர் மில்க். So இந்த மூணு காம்பினேஷன் இருக்கிறது எவ்வளவு இங்க செக் பண்ணிக்கோங்க. You have to check it here. எங்க செக் பண்ணிக்கோங்க. பிரெட் பட்டர் மில்க் இங்க ஒன்னு இருக்கு, பிரெட் பட்டர் மில்க் இங்க இருக்கு. So எவ்வளவு இருக்கு? ரெண்டு தான் இருக்கு. So அந்த காம்பினேஷன் இங்க போட்டுடுங்க. So அந்த காம்பினேஷன் இங்க support count is 2. Next இது செக் பண்ணிக்கோங்க. பிரெட் பட்டர் மில்க். So பட்டர் காமனா இருக்கிறதுனால பிரெட் பட்டர் மில்க். So திரும்பி இதுவே வரும். So அது நம்ம திரும்பி போடுற தேவையில்லை. திரும்பி இது செக் பண்ணிக்கோங்க. பிரெட் பட்டர் பீர் டைப்பர்ஸ். So பிரெட் நம்மளுக்கு இங்க வந்துட்டு 3 ஐட்டம் செட் மீன்ஸ் நம்மளோட ஐட்டம் செட்ல 3 ஐட்டம்ஸ் தான் இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா பிரெட் பட்டர் பீர் டைப்பர்ஸ் காமனா இருக்கிறது இல்லவே இல்லை. நாலுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நம்ம 4 ஐட்டம் செட் கிடையாது இது. சோ நம்ம 3 ஐட்டம் செட் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த பிரெட் பட்டர் பீர் டைப்பர்ஸ்ன்றது கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்றோம், இந்த 2 செக் பண்ண போறோம். பிரெட் மில்க் பட்டர் மில்க். இதுல மில்க்ன்றது ரெண்டுமே காமனா இருக்கிறதுனால பிரெட் மில்க் பட்டர்ன்ற காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு அப்ப சேம் காம்பினேஷன் வருது. அதோட சப்போர்ட் கவுண்ட் 2 எடுத்துறோம். அதே விதமா இது எடுத்துக்கிறோம். பிரெட் மில்க் பீர் டைப்பர்ஸ். இதுல 3-4 ஐட்டம்ஸ் இருக்கு. பட் நம்ம அது கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் நவ் வி ஆர் இன் 3 ஐட்டம் செட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்ப அதுக்காக எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இந்த 2 ஐட்டம் செட்ஸ் செக் பண்ணிக்கிறீங்க. பட்டர் மில்க் பீர் டைப்பர்ஸ். ஸோ வி வில் நாட் கன்சிடர் திஸ் பிகாஸ் இது காமன் இல்லை. இது 4 ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட் இருக்கிறது எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலா இருக்கிறது என்னது, இந்த 3 ஐட்டம்ஸ் தான். பிரெட் பட்டர் மில்க் அதோட சப்போர்ட் கவுண்ட்ன்றது எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ்ன்றது கால்குலேட் பண்ண போறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி கான்ஃபிடன்ஸ்ன்றது 70% அன்னிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா. சோ இதோட ஃபார்முலா என்னதுன்னா கான்ஃபிடன்ஸ் எக்ஸ் அப்ளைஸ் y ன்னு சொல்றோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் ஹியர் இஸ் நம்மளோட this is an antecedent and this is the consequent. That means இந்த வேல்யூஸ் இந்த ஐட்டம் பேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஐட்டம் நம்ம பிக் பண்றோமான்னுட்டு. ஸோ சான்சஸ். ஸோ இதோட ஃபார்முலா என்னதுன்னா பி எக்ஸ் யூனியன் ஒய் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், நம்மளோட ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்ஸ் என்ன வருதுன்னா இந்த 2 ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா 3 ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் 2 ஐட்டம் செட்ஸ் இது எடுத்துக்க போறேன். ஸோ பிரெட் எடுத்துக்கினீங்களா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பட்டர் இஸ் 3 இருக்கிறதுனால நம்ம இங்க எடுத்துக்கிறோம். பிரெட் அண்ட் பட்டர் வரதுக்காக சான்சஸ் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. சோ 3 டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரெட் எவ்வளவு இருக்கு நீங்க இங்க செக் பண்ணிக்கணும். நம்ம இங்க ஆல்ரெடி நம்ம 1 ஐட்டம் செட் கூட நம்ம கால்குலேட் பண்ணிருக்கிறோம். சோ பிரெட் வரதுக்காக சான்ஸ் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. சோ யூ ஆர் கோயிங் டு கிவ் த 3. சோ தட் இஸ் எவ்வளவு வருதுமா, 1 வந்துரும். சோ 1 is nothing but 100%. that means this is a strong relationship. சோ பிரெட் எடுக்கிறவங்க கம்பல்சரி பட்டர் எடுக்கிறதுக்காக சான்சஸ் இருக்கு அன்னிட்டு. சோ அதே மாதிரி இந்த 2 ஐட்டம் செட் கூட எடுத்துக்கோங்க. சோ பிரெட் அப்ளைஸ் மில்க். சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிரெட் அண்ட் மில்க் எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. 2 by probability of bread is 2, 3. That is, what is the percentage? It might be like a 67% வந்துருமா. So this is not having a strong relationship. Means bread எடுக்கிறவங்க எல்லாருமே மில்க் எடுக்கல. மீன்ஸ் திஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி பிரெட் பட்டர் மில்க் எடுத்திருக்கீங்க, பட்டர் மில்க். இங்க ஒன் மோர் திங் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா இங்க பிரெட் பட்டர் இங்க வந்துட்டு பிரெட்ன்றது நம்ம இண்டிபெண்டன்ட், பட்டர்ன்றது டிபெண்டன்ட் நான் சொல்ல மாட்டேன். யூ கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் லைக் திஸ் ஆல்சோ. பட்டர் எடுக்கிறவங்க பிரெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் எவ்வளவு இந்த மாதிரி கூட கால்குலேட் பண்ணலாம். சோ பட்டர் அண்ட் பிரெட் வரதுக்காக சான்சஸ் வந்துட்டு 3. ஓகே. So probability of butter is also 3. So it is 100%. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட்டர் எடுக்கிறவங்க கண்டிப்பா பிரெட் எடுப்பாங்கன்னுட்டு. அதே விதமா இது நான் இங்க பிரெட் இம்ப்ளைஸ் மில்க் ன்னு கொடுத்திருக்கேன். இதே இது எப்படி சொல்லலாம், மில்க் அப்ளைஸ் பிரெட் ன்னு சொல்றேன். So what is the probability of milk and bread? 2 divided by probability of milk. மில்கோட probability எவ்வளவு, மில்கோட probability வந்துட்டு எவ்வளவு பாருங்கம்மா,
2 இருக்கு. சோ இங்க நீங்க இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் செக் இட் லைக் திஸ் ஆல்சோ. எங்கம்மா? சோ இப்ப இங்க நீங்க மில்க் கூட நீங்க எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. That means 1. That means 100%. That means strong relationship. 100% is a strong relationship. That means milk எடுக்கிறவங்க எல்லாருமே bread எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. It's a strong relationship. So நம்ம ஒரே வேலைய பார்க்கணும்னு இல்ல. You can make it either of those ways. ஓகேவா? பிரெட் எடுக்கிறவங்க எல்லாருமே மில்க் எடுக்கிறாங்கன்னு இல்ல. ஆனா மில்க் எடுக்கிறவங்க எல்லாருமே பிரெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதே விதமா எல்லாத்துக்குமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. வேர் அண்ட் ஆல் யூ ஆர் கெட்டிங் a one value, you can say that those items having a strong relationship. So this is what about a priori algorithm. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? எஸ் மேம் புரியுது. ஓகே, சோ நம்ம இங்க அப்ரியாரி அல்காரிதம்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நான் அங்க என்ன சொல்லிருக்கேனோ அந்த கான்செப்டே இங்க போட்டிருக்கிறதுமா. So what are the steps that you need to follow for implementing this a priori algorithm ன்றதை இங்க நான் ஸ்டெப்ஸ் எழுதிருக்கேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிடுறோம். Start with item sets containing just a single item. நான் சொல்லிருக்கேன் சிங்கிள் ஐட்டமோட frequency ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். டிட்டர்மைன் ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஐட்டம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோமா. அடுத்தது அதோட எவ்ரி ஐட்டமுக்கு சப்போர்ட்ன்றது கால்குலேட் பண்றோம். Keep the item set that meet the minimum support threshold value and remove item sets that do not support minimum support. So அதான் நம்ம பண்ணிருக்கிறது. fourth stepல இது ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. So using this item set kept from step 1, generate all the possible item set combinations. நம்ம வந்துட்டு 2 frequent item set, 3 frequent item set. So இந்த combinations எல்லாமே generate பண்ணிக்கிட்டே போகிறோம். once அது பண்ற every time நீங்க first step second step பண்றது ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. So நம்மளுக்கு no more new items. நம்மளுக்கு புதுசா வராது அன்றது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகேவா? So that is these are the steps that we will follow for implementing this a priori algorithm. So அதே பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறது. இங்க நம்மளுக்கு ரிப்பீட்டடே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா? So next இப்போ இது இம்ப்ளிமெண்டேஷன் பாத்துறோமா. இங்க நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். அந்த டேட்டா செட்ல 5 rows மீன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா மில்க், ஆனியன், நட்மக், கிட்னி பீன்ஸ், எக்ஸ், யோகர்ட் என்ற மாதிரி நானு ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இங்க வந்து டோட்டலா 5 rows இருக்கு அண்ட் எவ்ரி ரோல சம் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இங்க ஒரு வெரி மச் இம்பார்ட்டன்ட் லைப்ரரி தட் இஸ் மெஷின் லேர்னிங் எக்ஸ்டென்ஷன் லைப்ரரின்றது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஜூபிட்டர் நோட் புக்ல அது வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். சோ இல்லன்றப்ப கண்டிப்பா அது இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். இந்த லைப்ரரின்றது வெரி மச் யூஸ்ஃபுல். ஓகேவா? நீங்க மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும்ன்றப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் இது வந்துட்டு மெஷின் லேர்னிங் எக்ஸ்டென்ஷன் லைப்ரரின்றது வெரி மச் இம்பார்ட்டன்ட். சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இந்த ஜூபிட்டர் நோட் புக்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டேன். PIP install MLX10 பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ப்ரீ ப்ராசஸிங் நான் பாண்டாஸ் லைப்ரரி கூட இம்போர்ட் பண்ணிக்கிறேமா. எதுக்காகனா நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட் ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக பாண்டாஸ் லைப்ரரின்றது இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். ப்ரீ ப்ராசஸிங் என்னது? யூசுவலி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற லாங்குவேஜ் மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம். சோ அதுக்காக நான் இந்த MLX10ல ஒன் ஆஃப் த கிளாஸ் டிரான்சாக்ஷன் என்கோடர் என்ற கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். This is used to transform our text data to the binary data or boolean data convert பண்ணிக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டேட்டா செட் நான் என்ன டேட்டா செட் கிரியேட் பண்ணிருக்கேனோ அதை ரீட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டேட்டாவை நான் மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டிரான்சாக்ஷன் என்கோடர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் என்கோடர் மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறோம் இல்லையா, அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணணும்ன்றதுக்காக ஐ ஜஸ்ட் யூஸ்ட் ஃபிட் டேட்டா செட். நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட் அதுக்கு ஃபிட் பண்ணிட்டு அந்த டேட்டா செட்டை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்க வேணும்னா இந்த TE அரே செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற டேட்டான்றது பைனரி ஃபார்மேட்ல கொண்டு வந்துடும். சோ நான் பைனரி ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கிற டேட்டா ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
using the pandas library. So இந்த TE array means transform ஆயிருக்கிற டேட்டாக்கு நானு இந்த காலம்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவே காலம் நேம்ஸா ஸ்பெசிஃபை பண்ணி யூனிக் நேம்ஸ் அன்னிட்டு. ஸோ மில்க்ன்றது ஒரு காலம், ஆனியன்ன்றது ஒரு காலமா, நட்மக்ன்றது ஒரு காலம், கிட்னி பீன்ஸ்ன்றது ஒரு காலம் நேம், எக்ஸ்ன்றது ஒரு காலம் நேம், யோகர்ட்ன்றது ஒரு காலம் நேம், நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம்ன்றது ஒரு காலம் நேம், கார்ன்ன்றது ஒரு காலம் நேம், ஆப்பிள்ன்றது ஒரு காலம் நேம். யூனிக் மீன்ஸ் இந்த நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு காலம் நேமா ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த ரோலே நம்ம கொடுத்துருக்கிற காலம் நேம் இருந்துச்சு என்னப்போ அங்க ட்ரூ கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நான் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இங்க செக் பண்ணி பார்த்துக்கும் போது பாருங்களேன், ஆப்பிள் இருக்கா, ஆப்பிள் கார்ன்ன்றது எல்லாமே இங்க வந்திருக்கு. டோட்டலா 11 காலம்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பிகாஸ் 11 யூனிக் ஐட்டம்ஸ் இங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நேம்ஸே காலம்ஸா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இங்க how many rows we have? 5 rows. 1 2 3 4 5. so rows அன்றது 0 ல இருந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறதுனால 0 to 4 இருக்கு. ஆக்சுவலா 0th ரோல ஆப்பிள் அன்றது கிடையாது. சோ அதுக்காக இங்க ஃபால்ஸ் அன்னிட்டு வந்திருக்கு. இங்க செகண்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோல ஆப்பிள் கிடையாது. சோ ஃபால்ஸ் வந்திருக்கு. இந்த செகண்ட் ரோல ஆப்பிள் அன்றது இருக்கு. சோ அதுக்காக ட்ரூ அன்னிட்டு வந்திருக்கு. இங்க ஃபோர்த் ரோல் மீன்ஸ் தேர்ட் ரோல ஆப்பிள்ன்றது இல்ல. சோ அதுக்காக ஃபால்ஸ். சோ அது மாதிரி இந்த காலம் நேம்க்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது ரோலே இல்லைன்றப்போ ஃபால்ஸ் கொடுக்கும், இருந்துச்சுன்னா ட்ரூ கொடுக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன்ன்றது எடுத்துக்கோங்களேன், 0th ரோல கிடையாது, ஃபர்ஸ்ட் ரோல கிடையாது, செகண்ட் ரோல கிடையாது, தேர்ட் ரோல இருக்கு, ஃபோர்த் ரோல கூட இருக்கு. சோ அதுக்காக தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ ட்ரூ வந்திருக்கு. சோ அதே விதமா எவ்ரி ஐட்டம் அந்த ரோல இருந்துச்சுன்னா ட்ரூ வரும், இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். So this like this நம்மளோட டேட்டான்றது transform பண்ணிருக்கு with the help of this transaction encoder class coming from this ML extend library. ஓகேவா? So இது once நம்ம transform பண்ணிட்ட அப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா patterns calculate பண்ணணும். means one item set, one frequent item set, two frequent item set, three frequent item அது calculate பண்ணணும் இல்லையா? சோ அதுக்காக இந்த ML extendல frequent patterns அன்றது இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுல algorithm வந்து என்னது அப்ரியாரி அல்காரிதம்ன்றது யூஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த அப்ரியாரி அல்காரிதம்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், ஃப்ரீக்வென்ட் ஐட்டம் செட் பண்ணிட்டு அதுல உள்ள நம்ம கிட்ட ஃப்ரேம் பண்ணிருக்கிற டேட்டா செட் அப்ளை கொடுத்துட்டேன். மினிமம் சப்போர்ட் இஸ் 0.6. வாட் இஸ் திஸ் ஒன்? த்ரெஷோல்ட் வேல்யூன்றது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்துட்டு யூஸ் காலம் நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. நீங்க காலம் நேம்ஸ் கொடுக்கலன்னா இங்க வந்துட்டு ஐட்டம் செட்ஸ்ல நம்மளோட காலமோட நம்பர்ஸ் வந்துடும். சோ அதுக்காக காலம் நேம்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் கொடுத்திருக்கிறதுனால சோ இந்த ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஐட்டம் ஃப்ரீக்வென்ட்ன்றது நமக்கு இங்க வந்துடும். சோ 8%, ஓகே 80% எக்ஸ், ஓகே கிட்னி பீன்ஸ் மீன்ஸ் இந்த நம்ம சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுக்கான கம்மி இருக்கிறது எல்லாமே ஒமிட் ஆயிடுங்க. பாருங்களேன் 0.6 நீங்க கொடுத்திருக்கீங்க மினிமம் சப்போர்ட். சோ அந்த ரேஞ்ச் அந்த வேல்யூ இருக்கிறவங்க ஐட்டம்ஸ் மட்டுமே நீங்க எடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க இந்த இங்க பாருங்க சப்போர்ட் கவுண்ட்ன்றது பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே இருக்காது. 0.6ல இருந்து அதுக்கு மேல இருக்கிறது மட்டுமே நீங்க எடுத்திருக்கீங்க. ரெஸ்ட் அண்ட் ஆல் ஒமிட் ஆயிருக்கும். சோ நெக்ஸ்ட் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க எல்லாமே வந்துருமா, 2 எல்லாமே நம்மளுக்கு இங்க ஃப்ரீக்வென்ட் பேட்டர்ன்ஸ்ன்றது இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 அப்புறமா 3 எல்லாமே இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் ஒரே வாட்டி. நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அசோசியேஷன் ரூல் மைனிங்ன்றது அப்ளை பண்றோம். மீன்ஸ் நீங்க அப்ளை பண்ண போற மெட்ரிக்ஸ் கான்ஃபிடன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா? சோ அதை நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ நம்ம அதுக்காக அசோசியேஷன் ரூல்ஸ்ன்றது இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீக்வென்ட் ஐட்டம் செட் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரீக்வென்ட் ஐட்டம் செட்ல எந்த ஐட்டம்ஸுக்கு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம ஒரு மெட்ரிக் யூஸ் பண்றோம். தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். ஒன் இஸ் சப்போர்ட் இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. we will mainly make use of the confidence. சோ அதுக்காக கான்ஃபிடன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு மினிமம் த்ரெஷோல்ட் வந்துட்டு 0.7 கொடுத்திருக்கேன். நம் ஐட்டம் செட்ஸ் வந்துட்டு ஒண்ணே தான் எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? சோ இப்போ இது நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்களேன். சோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஆன்டிசிடென்ட், கான்சிக்வென்ட்ன்றது எக்ஸ். மீன்ஸ் கிட்னி பீன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்ன்றது எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே கிட்னி பீன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நட்மக் எடுக்கிறவங்க எக்ஸ், எக்ஸ் எடுக்கிறவங்க நட்மக். சோ இதோட ரிலேஷன் இங்க பாருங்க, இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிடன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? 80.
இங்க பாருங்க 0.80 இது 1 வந்திருக்கு மீன் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் எக்ஸ் அண்ட் கிட்னி பீன்ஸ் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் 1 இருக்கு நட்மக் எக்ஸ் வந்துட்டு 1 இருக்கு சோ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி சோ ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இந்த இஃப் இந்த மாதிரி இருக்கணும் கிட்னி பீன்ஸ் எக்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல எக்ஸ் கிட்னி பீன்ஸ் அந்த மாதிரி நம்ம இது மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரே வேலை தான் இருக்கணும்ன்ற மாதிரி இல்ல சோ நம்ம எந்த ஐட்டம் எடுத்துக்கனா இந்த ஐட்டம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எப்ப சொல்றோம்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அன்ற வேல்யூ 1 இருந்துச்சுன்னா we can conclude that அந்த 2 ஐட்டம்ஸ்க்கு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னுட்டு ஓகேவா சோ அந்த மாதிரி நம்ம எல்லா ஐட்டம் செட்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இங்க வந்துட்டு சப்போர்ட் ஆன்டிசிடென்ட் சப்போர்ட் கான்சிக்வென்ட் சப்போர்ட் இதெல்லாமே மெட்ரிசஸ்மா சோ இதெல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு வேணும்ன்றது மட்டுமே எடுத்துக்கலாம் இதெல்லாமே நமக்கு யூஸ்லெஸ் தேவையில்லை நம்ம இங்க என்ன பண்றோம்னா வேணாதுன்றது நான் டிராப் பண்ணிட்டு வேணும்ன்றதை எடுத்துக்கிறேங்க நம்மளுக்கு மெயினா வேணும்ன்றது ஆன்டிசிடென்ட்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஐட்டம் அந்த ஐட்டம் எடுத்துக்கினா ரைட் சைட்ல என்ன ஐட்டம் எடுத்துக்கலாம்ன்றது கான்சிக்வென்ட் அதோட சப்போர்ட் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வேல்யூ எவ்வளோ லிஃப்ட் எவ்வளோ இந்த 3 தான் மெட்ரிசஸ் சோ எனக்கு இந்த 5 மட்டும் இருந்தா போதும் சோ அதுக்காக இத்தனை தேவையில்லை சோ அது மட்டுமே வேணும் அதோட ரிசல்ட் என்ற இதுல இந்த காலம்ஸ் மட்டுமே போதும்னுட்டு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அது பிரிண்ட் பண்ணிட்டேன் சோ தட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் 0.8%. So we cannot say that is very much strong. Okay என்ற மாதிரி 80% சான்சஸ் இருக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு சோ நம்ம இங்க கான்ஃபிடன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க எங்க 1 இருக்குமோ அந்த ஐட்டம்ஸ்ன்றது மோர் ஸ்ட்ராங் அன்னிட்டு ஆனியன்ஸ் எடுக்கிறவங்க எக்ஸ் எடுப்பாங்க மில்க் எடுக்கிறவங்க கிட்னி பீன்ஸ் எடுப்பாங்க நட்மக் எடுக்கிறவங்க கிட்னி பீன்ஸ் எடுப்பாங்கன்னுட்டு ஒரு இது ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சோ இப்போ நம்ம இத்தனை ஐட்டம்ஸ் வந்திருக்கு இல்லையா நம்ம இது எல்லாமே வேணும்னு இல்லை நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா 1 இருக்கிறது தானே ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கேன் இங்க 1 வந்திருக்கு இங்க 1 வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிறது தேவையில்லை சோ நம்மளோட கான்ஃபிடன்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் சொல்லிருக்கோம் இல்லையா சோ அந்த ஐட்டம் செட்ஸ் மட்டுமே கொண்டு வரணுன்றதுக்காக நான் கண்டிஷன் கொடுத்துட்டேன் எங்க கான்ஃபிடன்ஸ்ன்றது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 வந்திருக்குமோ அந்த ரோஸ் மட்டுமே நான் இங்க டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ அப்ப இங்க பாருங்க எக்ஸ் கிட்னி பீன்ஸ் ஹேவிங் a strong relationship மீன்ஸ் அந்த ஐட்டம்ஸ் மட்டுமே இங்க நம்மளுக்கு வந்திருக்கும் சோ இங்க பாருங்க இந்த ரோஸ்ல பாருங்க 1.0 கான்ஃபிடன்ஸ் பாருங்க சேம் இந்த நம்ம கொடுத்திருக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற ரோஸ் இது சோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு சோ இங்க பாருங்களேன் அதுவே எடுத்துக்கணும் இல்ல there is a different matrices support எடுத்துக்கலாம் lift கூட எடுத்துக்கலாம் ஓகேவா சோ அது பேஸ் பண்ணிக்கிற நீங்க கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் இங்க ஃபைனலா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் what we can conclude so onion kidney beans means eggs எடுக்கறவங்க chances of taking more என்ன இருக்கு onion and kidney beans இங்க நம்ம வந்துட்டு இங்க நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்னா lift பேஸ் பண்ணிக்கிட்டு கன்சிடர் பண்ணிருக்கிறதுனால so you can take chances of getting this and all நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா சோ ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஐட்டம் செட் ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டுபிடிக்கலாமா ஓகேவா so this is all about a priori algorithm using the association rule learning algorithm one of the type of unsupervised learning இந்த கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.